அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மஹ்ரு அல் மாலுல்லதி யஜிபு அலல் ஸௌஜ் ஃபி அக்தின் நிகாஹ் ஃபி முகாபலத்தி மனாஃபியில் வுதுஇ இம்மா பி தஸ்மியா அவு பி நஃப்ஸில் அக்த். ஃபிக்ஹ் சட்டத்தொடரிலே மஹர் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இடம்பெறுகின்றன. அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய இஸ்லாமிய திருமணங்களுடைய சிறப்பு மதிப்பு பல வகையில் இருக்கிறது. அதிலே ஒன்று மஹர் என்கின்ற மணக்கொடையை மணமகளுக்கு மணமகன் வழங்குவதாக இருக்கும். வேறு எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லை. மஹர் மூலமாக தம்முடைய மனைவிக்கு கணவர் அந்த மணமகன் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறார், நம்பிக்கையை ஊட்டுகிறார். உன்னுடைய செலவுக்கு, உன்னுடைய ஜீவனாம்சத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்வது. இதுவரை உன்னுடைய பெற்றோர் உம்மை வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், உருவாக்கினார்கள். உன்னுடைய இந்த லௌகீக வாழ்க்கைக்காக அவர்கள் பெருமளவு செலவழித்தார்கள். இனிமேல் உன்னுடைய நபக்கா கிஸ்வாவுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்கின்ற அந்த நம்பிக்கை ஊட்டும் வகையில்தான் இந்த மஹர் எனும் மணக்கொடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. திருமணத்தில் ஈஜாப் கபூல் எப்படி முக்கியமோ, சாட்சிகள் எப்படி முக்கியமோ, அதே போன்று மஹரும் மிக முக்கியமானதாக இருக்கிற காரணத்தினால்தான் நாம் மாப்பிள்ளைக்கு மாலை சூட்டும் போதே அவருடைய கரத்திலே மகரை கொடுத்து சபையறிய நாம் வாங்குகிறோம். மக்கள் மன்றத்திலே வாங்குகிறோம். எல்லோருக்கும் என்றைக்கும் அந்த சிந்தனை ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக, திருமணம் முடிக்கப் போகிற அத்தனை தம்பதிகளும் இதை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மஹர் பற்றித்தான் இன்றைக்கு பாடத்திலே பேசப்படுகிறது. அது கணவன் மீது வாஜிபாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உவல் மாறுள்ளது எஜிபு அல ஜவுஜி ஃபி அக்தின் நிக்காஹ் ஒப்பந்தத்தின் போது இம்மா பி தஸ்மியா அதை நிர்ணயம் பண்ண வேண்டும், குறிப்பிட வேண்டும் என்று இந்த வாசகத்தில் நமக்கு சொல்லுகிறார். குறைந்த மகரும் இருக்கிறது, கூடுதல் மகரும் இருக்கிறது. அந்தந்த மணமகனுடைய வசதிக்கு ஏற்ப, அவனுடைய சக்திக்கு ஏற்ப, அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு ஏற்ப அவன் மகரு கொடுக்கலாம். குறைந்த மகர் 10 திர்ஹம்ஸாவது கொடுக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபில் 10 திர்ஹம்ஸுக்கு குறையாமல் நீங்கள் மகர் கொடுங்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் மகருக்கு வலா ஹத்தலி அக்ஸரி, அதற்கு ஒரு வரம்பு கிடையாது. யாருக்கு என்ன சக்தி இருக்கிறதோ, வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு மகர் கொடுத்து கொள்ளலாம். இருவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்து கொள்ள வேண்டும். ஃபமா தராதயா அலைஹி வ சம்மையாகு ஃபஹுவல் வாஜிபு. தம்பதிகள் இருவரும் பொருந்து கொண்டார்கள், தம்பதிகள் இருவரும் அந்த மகரை பற்றி பேசிக்கொண்டார்கள். முன்கூட்டியே அந்த செய்திகள் பரவும் அல்லவா, பேசிக்கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது வாஜிபாக ஆகிவிடும் என்று கிதாபிலே காணப்படுகிறது. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம், சரி அப்படி மகர் குறிப்பிடப்பட்டிருக்காவிட்டால், எதிர்பாராமல் ஒரு திருமணம் நடைபெறுகிறது, மகர் நிர்ணயமே ஏற்படவில்லை, வெறுமன திருமண பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற்றிருக்கிறது, திருமணம் நடந்து முடிகிறது, என்ன செய்வது? மகர் உண்டா இல்லை? காரணம் மகரை பற்றி எந்த நிர்ணயமும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. நிக்காஹு கூடுமா கூடாதா? நிக்காஹு கூடும், நிச்சயமாக நிக்காஹு கூடும். ஆனால் மகர மிசில் என்று ஒன்று இருக்கிறது, மகர மிசில் கொடுக்க வேண்டும். மகர மிசில் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெண்மணி போன்ற பெண்மணிகளுக்கு அந்த ஊரில் என்ன மாதிரி எந்த அளவுக்கு மகர் தருகிறார்களோ அது போன்ற ஒரு மகர். அது பற்றி சற்று அடுத்தபடியாக அதற்கான நாம் விளக்கத்தை காண்போம். எனவே மகர மிசில் கொடுக்க வேண்டும். கணவர் அந்த பெண்ணோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டாலோ, அதை எதிர்பாராமல் கணவன் இறந்து விட்டாலோ அந்த மகரை முழுமையாக கொடுத்து விட வேண்டும். அதே சமயத்தில் தாம்பத்தியம் ஏற்படவில்லை, கல்வத்த சஹியா என்று அவர்கள் தனிமையில் இருப்பதற்கு முன்னாலேயே தலாக்கு ஏற்பட்டு விட்டால் முத்ஆ என்று ஒன்று இருக்கிறது. முத்ஆ என்றால் மகர் அல்லாத, காரணம் அங்கே தாம்பத்தியம் ஏற்படவில்லை, கல்வத்த சஹியா ஏற்படவும் இல்லை. அப்போது மகரும் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. மகரும் குறிப்பிடப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூரத் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு தேவையான உடுப்புக்கள், முத்ஆ என்றால் உடுப்புக்கள்,
அவள் பயன்படுத்தக்கூடிய அந்த உபயோகப் பொருள்கள் அதை கொடுத்தாலே போதுமானது, மகர் நிர்ணயம் இல்லாமல் இருக்கிற போது. இது ஒரு சட்டம். சரி, மகர் நிர்ணயம் ஆயிருக்கிறது, நன்கு கவனிக்க வேண்டும். மகர் நிர்ணயமான நிலைமையில் தலாக்கு விட்டுவிட்டால் அந்த முழு மகரும் தர வேண்டுமா என்பது அடுத்த கொஸ்டின். சம்மாலஹா மஹரா சும்ம தல்லக்கஹா அல் எஜிபுல் முசம்மா குல்லுகு, முழு மகரும் தர வேண்டுமா என்றால் இதிலே சற்று டீட்டெயில் இருக்கிறது, விவரம் இருக்கிறது. ஃபீ தஃப்சீலுன். ஆம், கணவன் பெண்ணோடு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டாலோ அல்லது இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாலே இறந்து விட்டாலும், இறப்பு என்பது அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது, அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. தாம்பத்தியம் ஏற்படுவதற்கு முன்னாலே இறந்து விட்டாலும் சரி, முழு மகர் கொடுத்தாக வேண்டும். காரணம் மௌத்து என்பது அல்லாஹ்வுடைய, பெண் என்ன பாவம் செய்தால், எனவே முழு மகர் கொடுத்தாக வேண்டும். அதே சமயத்தில் தாம்பத்தியம் ஏற்படவில்லை, கல்வத்த சஹியா என்று சொல்லி கணவன் மனைவியும் தனி அறையிலே சற்று நேரம் கூட இருக்கவே இல்லை, இருக்காமலேயே ஒருவன் தலாக்கு விட்டு விட்டான் என்றால் பாதி மகர் கொடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் தான் இன்றைக்கு பல ஊர்களிலே பிரச்சனைகள் நிலவியவாறு இருக்கிறது, பிரச்சனைகள் அது புகைந்தவாறு இருக்கிறது. வயின் தல்லக்கஹா, இதோ நாம் ஃபிக்ஹ் கிதாபுடைய வாசகத்தை, குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து வாசிக்கிறோம். வயின் தல்லக்கா கபுல துஹூல் வ கபுலல் ஹல்வத்தி சஹியா, துஹூலும் ஏற்படவில்லை, தாம்பத்தியம் ஏற்படவில்லை, தனிமையில் அவர்கள் இருக்கவும் இல்லை, கணவர் தலாக்கு விட்டு விட்டார் என்றால் ஃபலஹா நிஸ்ஃபுல் முசம்மா, அந்த மகரிலே பாதி கொடுக்க வேண்டும். காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கபலி அன் தமஸ்ஸூஹுன்ன வகது ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீதத்தன் ஃபர்னிஸ்ஃபு மா ஃபரல்தும். எனவே நீங்கள் அந்த பெண்மணிகளை தொடுவதற்கு முன்னாலேயே தலாக்கு விட்டுவிட்டால், ஏற்கனவே மகரை நீங்கள் நிர்ணயம் செய்திருந்தால், அல்லாஹுவே சொல்லுகிறான், இப்போ நிஸ்ஃபுமா ஃபரல்தும், நீங்கள் நிர்ணயித்த மகரிலே பாதியை கொடுத்து விடுங்கள், பாதியை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தி விட்டான். எனவே இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கவே முடியாது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே மகர் என்பது நம்முடைய மார்க்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ, ஷரியத்து என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நல்ல முறையில் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நாம் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை, வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில் விளையாட வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கும் வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும் அல்லவா? எனவே இது போன்ற மார்க்க சட்ட திட்டங்களை நாம் சரியாக கடைபிடிக்கிற போது அந்த அமைதி கிடைத்துவிடும். ஆம், கல்வத்த சஹியா என்றால் என்ன, தனிமையில் இருப்பது என்றால் என்ன? ஒருவர் தனிமையில் இருந்து விட்டாலே முழு மகர் கொடுத்தாக வேண்டும் என்று நாம் கூறினோமே. தனிமையில் இருப்பது என்றால் என்ன? நிக்காக முடித்திருக்கிறார்கள், முதலிரவு கணவனும் மனைவியும் தனி அறையில் இருக்கிறார்கள், அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இதுதான் கல்வத்த சஹியா என்று சொல்வது. இல்லறத்தில் ஈடுபட எந்த தடையும் இல்லாமல் இருவரும் தனித்திருந்தாலே அதற்குத்தான் கல்வத்து சஹியா என்று சொல்லப்படும். முழு மகர் கொடுத்தாக வேண்டும். தாம்பத்தியம் ஏற்பட்டால் எப்படி முழு மகரோ அதே போலதான் கல்வத்து சஹியா ஏற்பட்டாலும் தனிமையிலே இருவரும் இல்லறத்தில் ஈடுபட எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துவிட்டால் அப்போதும் முழு மகர். அது என்ன தடை? அது ஒரு கேள்வி வரலாம். அது என்ன தடை என்றால், இருவரில் ஒருவர் நோயாளியாக இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், இருவரும் ஒன்று கூட முடியாமல் போய்விடலாம். அல்லது ஒருவர் ரம்ஜான் நோன்பு நோற்றவராக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கிறது, தனிமையில் தான் இருக்கிறார்கள். ரம்ஜான் நோன்பது கடமையான நோன்பு, எல்லாரும் நோற்றாக வேண்டும். நோன்பு நோற்றுக்கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதல்லவா? ரம்ஜான் நோன்பை நாம் முறிக்க முடியாது. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் ரம்ஜான் நோன்பு முறிந்துவிடும் மட்டுமல்ல, அதற்கு கஃபாராவெல்லாம் கொடுக்க வேண்டும், குற்ற பரிகாரமெல்லாம் இருக்கிறது. அதே போன்று இஹ்ராம் கட்டியவராக இருக்கலாம். திருமணம் எங்கே நடக்கிறது? மக்காவிலே வைத்து நடக்கிறது. உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜுக்கோ ஏறாம் கட்டி நிலைமையில் இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. இது போன்ற தடைகள் இல்லாத போது தான் அந்த தனிமையில் இருப்பது என்பது இருக்கிறது அருமை சகோதரர்களே. இப்போதெல்லாம் சர்வசாதாரண மக்காவிலே ஹரம் ஷரீஃபில் வச்சு திரும்ப இங்கேருந்து 100 பேர் 150 பேரை அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போய் சவுதி அரசாங்கம் கூட அதை தடை செய்வதாக தெரியவில்லை. ஒரு பக்கமாக அமர்ந்து அங்கே ஈஜாப் கபூல் நடைபெறுகிறது. இமாமையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர் ஹுத்துபா ஓதுகிறார், துவா ஓதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருவரும் தனிமையில் இருந்தாலும் கூட இஹ்ராமுடையோடு இருக்கிற போது அவர்கள் என்ன செய்ய முடியாது? ஜிமாவில் அந்த இல்லறத்தில் ஈடுபட முடியாது. இப்படியெல்லாம் இல்லாத ஒரு நிலைமைக்குத்தான் கல்வத்த சஹியா என்று சொல்லப்படும்.
தனிமையில் இருக்கிறார்கள், இது போன்ற எந்த ஒரு இடையூறுமே இல்லை தாம்பத்தியத்தில் ஈடுபட, அப்போது அவர்களுக்கு முழு மகர் கொடுத்தாக வேண்டும். இதுதான் கல்வத்தை சஹியா என்பது. மஹர மிஸ்ல் என்றால் என்ன? அதாவது மகர் நிர்ணயம் செய்யப்படவில்லை, ஈஜாப் கபூல் நடந்து விட்டது, திருமணம் முடிந்து விட்டது, திருமணம் ஜாயிஸ் என்று சொல்கிறோம். அந்த பெண்ணுக்கு மகரை நிர்ணயம் செய்யவில்லை என்று கூறும்போது மகர் கொடுத்தாக வேண்டும். எப்படி மகர் கொடுப்பது என்றால், அந்த பெண்ணை போன்ற மற்ற பெண்கள், உதாரணமாக அதற்கு எப்படி விளக்கம் சொல்கிறார்கள், அவருடைய கூட பிறந்த சகோதரிகள் வந்திருப்பார்கள், அந்த சகோதரிகளுக்கு எவ்வளவு மகர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அல்லது மாமிமார்களுக்கு எவ்வளவு மகர் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அல்லது சச்சாவுடைய பெண் மக்களுக்கு எவ்வளவு மகர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இந்த பெண்ணினுடைய அந்தஸ்தும் அந்த பெண்களுடைய அந்தஸ்தும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அழகிலே ஒன்றுபட்டவர்களாக, செல்வத்திலே, அறிவிலே மற்றும் ஊரிலே ஒன்றுபட்டவர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மகர் தான். 3 பவுன், 5 பவுன், 3000, 5000 இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே நிர்ணயம் செய்கிறார்கள். ஒரு பெண்ணை போன்ற மற்ற பெண்களுக்கு அது போன்ற மகர் நிர்ணயம், அதுதான் மகர மிஸ்ல் என்று சொல்லுவது. இந்த மகர் நிர்ணயிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் மகர் மிஸ்ல் அந்த பெண்மணி போன்ற ஏனைய பெண்மணிகளுக்கு என்ன மனக்கொடை வழங்கப்படுகிறதோ அது போன்ற மனக்கொடை வழங்கப்பட வேண்டும் என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது. இது போன்ற சட்டங்களை விளங்கி செயல்பட அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. அதை நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக நமக்கு நிறைந்த பரக்கத்து என்பதை நாம் புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.